Taste the Daily. அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பூஞ்ச் மற்றும் மெந்தர் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அப்பாவி பொதுமக்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். பாகிஸ்தானுடைய அட்டகாசம் என்பது தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய ராணுவம் என்ன சொல்லியும் கூட தன்னுடைய கோர முகத்தை, தனது அதிகார துஷ்பிரயோகத்தை, துப்பாக்கியால் அனைத்தையும் சாதித்து விடலாம் என்கிற பொதுமக்கள் மீதான, அப்பாவி மக்கள் மீதான கொடுமையான தாக்குதலில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது தொடர்ந்து அப்பாவி மக்களை குறிவைத்து தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதலில் தற்போது காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் 3 பேர் கொடூரமான முறையில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காஷ்மீர் அருகே இருக்கக்கூடிய பூஞ்ச் மற்றும் மெந்தர் என்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூட்டில் பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய அந்த கோர தாக்குதலுடைய காணொலி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் சிறிய குழந்தைகளை கூட அவர்கள் கொல்லுகிற அளவிற்கு அவருடைய மனோபாவம் இருக்கிறது. குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட அவர்கள் தாக்குதலில் காயம் ஏற்பட்டவர்களை தற்போது மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தானுடைய ராணுவம் மக்களை குறிவைத்து இந்த ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்துவது, மக்களை குறிவைத்து கொலை சம்பவங்களை அரங்கேற்றுவதை ஏற்க முடியாது என்று இந்திய ராணுவம் தொடர்ந்து அறநிலையோடு நின்று பேர் அறத்தினுடைய தாக்குதலாக தீவிரவாதிகளுடைய முகாம்களை மட்டுமே நாங்கள் தாக்குவோம் என்று 9 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அந்த தீவிரவாத முகாம்களில் அவருடைய கட்டமைப்புகளை அளித்திருக்கிறது. இந்த நிலையிலே இப்ப காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்ச் மற்றும் மெந்தர் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் 3 பேருக்கு மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் குழந்தைகள் உட்பட சிலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்தியாவில் இன்றைக்கு போர் சூழல் ஒத்திகை பல்வேறு இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய கோர முகம் என்பது அப்பாவி மக்கள் மீதான ஒரு தாக்குதலை ஏற்க முடியாது. தொடர்ந்து இந்தியாவிற்கு பல்வேறு நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, அதே போன்று ஐக்கிய அரபு நாடுகள் என அனைவருமே ஆதரவு அளித்து வருகிறார்கள். நாங்கள் உங்களோடு துணை நிற்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இந்த அத்துமீறல்களை, அடாவடித்தனத்தை, இந்த கீழ்த்தரமான செயலை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் தொடர்ந்து இந்தியா தரப்பில் இருந்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியில் அந்த குழந்தைகள் எல்லாம் கதறிக்கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காணொளிகளை நாம் தற்போது பார்க்கலாம்.